வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஸ்ரீ அன்னையின் வாழ்க்கை சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அன்னை பிப்ரவரி மாதம் 1878 21ஆம் தேதி பாரிஸில் பிறந்தார். ஸ்ரீ அன்னைக்கு மீரா என்று பெயரிட்டனர். அவருடைய தந்தை மௌரிஸ் அல்பாசா, ஒரு வங்கி முதலாளி, பேங்க் முதலாளி. ஸ்ரீ அன்னையின் பெயர் மீரா. மீராவின் தொடக்க கல்வி வீட்டிலேயே கொடுக்கப்பட்டது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல். 14 வயதளவில் அவர் ஒரு கலைப்பள்ளிக்கு சென்று சித்திரமும் ஓவியமும் அவர் வரைய பழகிட்டாங்க. அந்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றாங்க. புகழ்பெற்ற கல்லூரியில், ஆர்ட் கல்லூரியில் அவர் சேர்ந்து கற்றார். சிறந்த ஓவியராக இருந்ததை தவிர அவருடைய ஓவியங்களில் சில பாரிஸ் கலைக்கூடங்களில் இடம்பெற்றன. தேர்ந்த இசைவாணராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் ஸ்ரீ அன்னை. தமது ஆரம்பகால ஆன்மீக வாழ்வு பற்றி ஸ்ரீ அன்னை இவ்வாறு எழுதியிருக்கிறார். 11 முதல் 13 வயது வரை நான் தொடர்ந்து பெற்ற பல சைத்திய ஆன்மீக அனுபவங்கள். கடவுள் இருக்கிறார் என்பதை மட்டுமல்லாமல் மனிதனாய் அவனுடன் ஐக்கியமடைய முடியும். ஒரு தெய்வ ஸ்ரீ அன்னை இதை சொல்கிறாங்க. தெய்வ வாழ்வில் அவனை பூரணமாக விளங்க செய்ய முடியும் என்பதையும் எனக்கு வெளிப்படுத்தின என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. தம்முடைய 36வது வயதில் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க புதுவை வந்தாங்க ஸ்ரீ அன்னை. ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்த்தாங்க. பார்த்த உடனே பல ஆண்டுகளாக தோன்றாத துணையாக தமது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டி வந்தவர் அவர்தாம் என்பதை ஸ்ரீ அன்னை கண்டுகிட்டாங்க. ஸ்ரீ அன்னை 11 மாத காலம் புதுவையிலே தங்கியிருந்தாங்க. அப்போது முதல் உலகப் போர் தொடங்கியதன் காரணமாக அவர் பிரான்சுக்கு திரும்பி போக வேண்டியதாயிற்று. ஓராண்டு பிரான்சில் கழித்த பின் அவர் ஜப்பானுக்கு சென்று அங்கு சுமார் 4 ஆண்டுகள் ஜப்பானில் இருந்தாங்க ஸ்ரீ அன்னை. 1920 ஏப்ரல் 24ஆம் நாள் ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரிக்கு மறுபடியும் திரும்பி ஸ்ரீ அரவிந்தருடைய பெரும் பணிகள், அவருடைய பணியிலையும் ஸ்ரீ அன்னை ஈடுபட்டாங்க. அவருடன் சேர்ந்து உழைத்தாங்க. அவர் வந்ததிலிருந்து சீடர்களின் எண்ணிக்கை கூடிட்டு, அதாவது ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கு வந்ததிலிருந்து சீடர்களோட அதிக அளவு சீடர்களோட எண்ணிக்கை கூடிட்டு. இவ்வாறு சூழலில் சீடர் கூட்டம் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமமாக உருக்கொண்டது. 1926 நவம்பரில் அது தொடங்கிய நாளிலிருந்து ஆசிரமத்தில் ஆன்மீக பொறுப்பு முழுவதையும் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையிடம் கொடுத்தாராம், விட்டுவிட்டார். அதிலிருந்து சுமார் 50 ஆண்டு காலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தை வழிகாட்டி சென்றார். அவருடைய வழிகாட்டுதல் பெற்ற ஆசிரமம் பல முகம் கொண்ட பெரியதோர் ஆன்மீக சமூகமாக வளர்ந்து இன்று அதில் சுமார் 1200 பேர் இருக்காங்க. இவர்களை தவிர ஆசிரம பகுதியில் புதுவை நகரில் பிரெஞ்சு பகுதி மேலும் சில 100 பேர் வசிக்கின்றார்கள். 1943 ஸ்ரீ அன்னை ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த சின்னதாக ஆரம்பித்த ஸ்கூல் ஸ்ரீ அரவிந்தர் பல நாட்டு கல்வி மையமாக வளர்ந்துள்ளது. இந்த மையத்தில் இன்று சுமார் 450 மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். ஸ்ரீ அன்னை உதயநகரம் என்னும் பொருள் கொண்ட ஆரோவில் என்னும் சர்வதேச நகரம் ஒன்றையும் அவங்க நிறுவனாங்க. பாண்டிச்சேரி போனால் கண்டிப்பாக ஆரோவில் பார்க்காம வராதிங்க. ஆரோவில் பார்க்கணுன்னா நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸ்ரீ அன்னை நமது 84வது வயது வரை ஆசிரமத்தில் அன்றாட நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு இருந்தார்கள்.
1962 மார்ச் முதல் தமது அறையிலேயே தங்கியிருந்தார், வெளியில வரலாம். எனினும் மேலும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆசிரமத்திற்கு வழிகாட்டி வந்தார். தம்மை நாடி வருபவர்களை மதரை பார்க்கணும்னு சொல்லிட்டு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தன்னை பார்க்கறதுக்கு மதர் அனுமதி கொடுத்தாங்க. 1973 நவம்பர் 17ஆம் நாள் ஸ்ரீ அன்னை தமது உடலை நீர்த்தார். ஸ்ரீ அன்னைக்கு தமக்கு உள்ள உறவை பற்றி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இவ்வாறு எழுதியிருந்தார். ஸ்ரீ அன்னையின் உணர்வும் எனது உணர்வும் ஒன்றே. ஸ்ரீ அன்னையின் பாதைக்கு எனது பாதைக்கு இடையே எவ்வித வேறுபாடும் கிடையாது. அன்றும் இன்றும் அது ஒரே பாதையை அதிமன மாற்றத்திற்கு தெய்வ சித்திக்கும் இட்டு செல்லும் பாதை. தமது 90வது பிறந்த நாள் அன்று ஸ்ரீ அன்னை தமது வாழ்வையும் பணியையும் பற்றி இவ்வாறு சுருக்க விளக்கமாக ஸ்ரீ அன்னை சொல்றாங்க. எனது நினைவு குறிப்புகள் சுருக்கமாகவே இருக்கும். ஸ்ரீ அரவிந்தரை சந்திப்பதற்காக நான் இந்தியாவிற்கு வந்தேன். அவருடன் வாழ்வதற்காக இந்தியாவில் தங்கினேன். அவர் தமது உடலை நீர்த்த போது அவருடைய வேலையை செய்வதற்காக இங்கு தொடர்ந்து வாழ்ந்து வந்தேன். சத்தியத்திற்கு தொண்டு செய்வதன் மூலமும் மனித இனத்திற்கு ஞானம் தெளிவை கொடுப்பதன் மூலமும் புவி மீது இறைவனது அன்பின் ஆட்சியை விரைவில் நிறுவுவதே ஸ்ரீ அரவிந்தரின் வேலை என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம வணங்கும் போது அவங்கள பற்றிய பதிவுகளை, அவங்களோட வாழ்க்கை வரலாறை முழுமையாக நம்ம தெரிந்துட்டு வழிபடுவது இன்னமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதுகின்றேன். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.